மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் கதைக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் தங்களுடைய பிள்ளைகள் மற்றும் அவங்களுடைய அனுபவங்களை பற்றி, அதாவது நேயர்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த அனுபவங்களை பற்றி தான் பகிர்ந்துன்னு இருக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, உண்மையிலே குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கடவுள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கொடை. அவங்களுடைய சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிற க்யூட் மூமெண்ட் அப்படி சொல்லுவோம்ல, அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மறக்க முடியாது. கண்டிப்பாக அது நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கடைசி தம்பி, அவன் வந்து குட்டி பையனாக இருக்கிறான். நான் வந்து அப்போ 7th படிச்சுட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டியூஷன்லாம் போயிட்டு ஒரு 7:30 ஒரு 8 போல் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோன்னே பயங்கர பசி. உடனே நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடு வேணுன்ட்டு அம்மாட்ட கேட்குறேன். அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்க ஜெபம் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஜெபம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே நான் ஜெபத்துக்கு வரல அப்படிங்கிற கோவத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு சாதம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பசிக்குது, சரி மறுபடியும் உணவு வேணும் அப்படிங்கும்போது நான் கேட்குறேன், சரி நம்ம கேட்டால் சரிப்படாது அப்படின்ட்டு தம்பியை கூப்பிட்டு, குட்டி பையன், அவர் மூலயமா அம்மாட்ட போய் அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படிங்கிறேன். உங்களுக்கு தான் தெரியுமா, குழந்தைகள் வந்து ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நச்சரித்து வாங்குவாங்க. இவன் அம்மா ஜெபமால சொல்லிகிட்டு இருக்கும்போது போயிட்டு நச்சரித்து அண்ணனுக்கு சாப்பாடு போடுன்னு நச்சரிக்கிறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, இந்தா அவன்கிட்ட போய் தூக்கி எறி அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆக மொத்தம் ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆமாம். உடனே இல்லை வந்து என்னன்னா, அந்த வாசலில் நின்றுக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சான் தம்பி. அவங்க சொன்னதை அப்படியே செய்கிறாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை தூக்கி எறியலாமா அப்படின்னு தெரியாது. அம்மா சொல்கிற வார்த்தையை அப்படியே தட்டாமல் தூக்கி எறிகிறாங்க. அப்போ நம்ம என்னென்னா, ஒரு விஷயத்தில் எப்பொழுதுமே பெற்றோர்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுடைய கோவத்தில் கூட குழந்தைகள் ஒரு தவறாக செய்கிறதுக்கு நம்ம ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிடக்கூடாது. அப்போது எதை அவர்கள் செய்ய வேண்டுமோ, அவர்கள் எப்படி பழக வேண்டுமோ, வாழ வேண்டுமோ, அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தெளிவாக ஒரு சிரித்த மனநிலையோடு கூட உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஃபாதர், தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். நேர் ஒருத்தர் காத்திருக்காங்க. வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். திண்டுக்கல் பக்கத்தில் பஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து. ஓகே, உங்கள் பேர்? ஃபெலிக்ஸ். ஓகே அண்ணா, நீங்கள் ஃபாதர்கிட்ட பேசுங்கண்ணா. ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர்கிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கடந்த 2 வாரமாக நம்ம குழந்தைகள் மற்றும் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல அனுபவங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள், அதை பற்றி பகிர்ந்துக்கலாங்கண்ணா. ஓகே. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டுக்கு லேட்டா போறது, ஒரு கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அப்படி இருக்கிறது இருந்தது. குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணும். குழந்தைகளோட அன்பு, அவங்க எதிர்பார்க்கறத வந்து நம்ம வந்து நிறைவேற்றுறது, பொறுப்புகள் வந்து அதிகமா நமக்கு வருது. வெரி குட். குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து முக்கியமா குடும்பத்துல வந்து ஒரு அன்பு அதிகமாகுது, பொறுப்பும் கொஞ்சம் நம்ம நிறைய அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வெரி குட். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, திருமணத்துக்கு முன்பாக, அதாவது குழந்தைகள் நமக்குன்னு பிறக்கிறதுக்கு முன்பாக நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அப்புறம் இன்னொன்று சேமிப்பு எண்ணங்கள் அதிகமாக வருது. ஓ ஓகே ஓகே. குழந்தைகளுக்காக சேமிக்கணும். நம்ம வந்து சில சந்தோஷங்களை விட்டுருப்போம், பட் அந்த குழந்தைகள் வந்து சந்தோஷமா இருக்கணும், எங்காவது அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும். அவங்க வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி எதுவும் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கத்தை நம்ம வந்து உருவாக்க கூடாது.
அப்படின்லாம் தோணுதுல்ல. அப்ப நம்ம வந்து நம்மளோட கவனங்கள் வந்து வீட்டுல அதிகமாகுது. ஓகே ஓகே ஓகே. திருமணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட திருமணமானோடனே கொஞ்சம் அதிகமாச்சு, இப்ப ரொம்ப அதிகமாகுது. வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா ஒரு 2 விஷயம். இன்னொன்னு எனக்கு என்ன கஷ்டம் அப்படி, நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கு, வேலை பாக்குற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு, சில பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்குறப்ப வீட்டுக்கு போறப்ப அந்த குழந்தைகளோட முகத்தை பாக்குறப்ப எல்லாமே மறந்துடும். ரொம்ப அழகு. அப்ப வந்து நமக்கு வந்து எளிமை ஆயிருது, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருதுல. குழந்தைகள் வந்து உண்மையிலே கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள் வந்து ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சி. வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 வகையான செய்திகளை இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, தொடக்கத்தில் நம்ம குழந்தைகளாக இருக்கிறோம், நம்ம நண்பர்கள் அப்படிலாம் போயிட்டு கொஞ்சம் காலதாமதமாக கூட வீட்டுக்கு வருவோம். ஆனால் குழந்தைகள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நான் நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய தேவைப்படும் அப்படின்னு என்னுடைய சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு அவர்களுக்காக சேமிக்கிற பழக்கத்தை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது. 3வது வந்து, எவ்வளோதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த குழந்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலோட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்க தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி எங்களோட தொடர்பு கொண்டமைக்கு, எங்களோடு பேசியமைக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றிண்ணா. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. இப்போது அண்ணன் சொன்னது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு, அதாவது இது டெய்லி நடக்கிறது எங்கள் வீட்டில். சொல்லுங்கள் சார். இப்போ வந்து எனக்கு இன்னும் குழந்தை அந்த மாதிரி விஷயம் இல்லை. இப்போ என்னுடைய மனைவி தான் குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. ஓ வெரி குட். என்ன விஷயம்னா, எப்போவுமே இந்த ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு, மாதா டிவியில் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு கரெக்டாக அந்த டைம் ஒரு ஈவினிங் டைம்லனா ஃபோன் வந்தோம், எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு. என்ன இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு, இல்லை சீக்கிரம் வாங்க, நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த குழந்தைத்தனமான ஒரு அன்பு இருக்கு இல்லையா, என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்றீங்களா, ஏதோ ஒன்று, அந்த அவங்க பெரியவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு குழந்தைத்தனமான அன்பு, நீங்கள் என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் டைம் ஸ்பெண்ட், நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவாங்க. என்னன்னா அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும், அவங்க கூட எதனா பேசிட்டு இருக்கணும், அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதே தான் வந்து அந்த குழந்தை மனம் உள்ள ஒரு மனசு அந்த மாதிரி இருக்கிறதால. இன்னொன்று வந்து இந்த சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது இந்த குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க, நான் வந்து அப்பா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து அப்பா வந்து வெளியில் போகும்போது, டே அப்பா இந்த பாரு ஹெல்மெட் எடுத்துன்னு போனோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. அவங்க அப்பா வந்து அந்த ஹெல்மெட் வந்து அழகாக வேர் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவங்க சொல்கிறத விட குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு புகுத்துனா அது சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகு. ஆமாம், குழந்தைகள் பொதுவாகவே நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ சகோதரர் சொன்னது போல் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மறந்துடுறோம். ஆனால் குழந்தைகள் சின்ன சின்ன அன்பு, சின்ன சின்ன அக்கறையோடு அம்மா அப்பாவுக்கு சொல்லும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னதை பயன்படுத்தி நம்முடைய நேயர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகள்கிட்ட ஒன்று சொல்கிறோம், நம்ம அப்பா பைக்கில் வெளியில் போகிறார் அப்படின்னா மறந்துடாதீங்க அவர் ஹெல்மெட் போட்டு போகிறாரா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அவர் மறந்துட்டு போனார்னா அதை எடுத்து கொடுக்குற பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. கரெக்ட். அதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய அன்பை இப்படி கூட உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம், அம்மாவுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் தேனி மாவட்டம் பனிமய மாதா திருத்தலம் ராயப்பன்பட்டியிலிருந்து மதன் பேசுகிறேன். மதன், வணக்கம் சார். ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர் கூட பேசுங்க சார். வணக்கம் ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிறதுல. மகிழ்ச்சி ஃபாதர். இன்னைக்கு இந்த தலைப்பு கேட்டிங்களா? கேட்டேன் ஃபாதர். குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் நம்ம குழந்தைகள் தின விழா கொண்டாடி இருக்கிறோம். அதனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகள் பற்றியும் அவங்களுடைய அந்த நம்ம பழகும்போது நமக்கு கிடைத்த அற்புதமான அனுபவங்கள் பற்றியும் ஏதாவது நிகழ்வுகளை, செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக ஃபாதர், ப்ளீஸ். அதாவது இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஃபாதர். ரொம்ப அழகு. ஆமா, அவங்ககிட்ட வந்து என்னன்னா ஏமாற்ற தெரியாது, திருட்டு தெரியாது, ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, அழகு தெரியாது, அவமானம் தெரியாது, பயம் தெரியாது. இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள்ல
இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபாதர். ரொம்ப அழகு. இப்ப ஃபாதர், நம்ம கீழே விழுந்தோம்னா எந்திரிச்சு சுத்தி பார்ப்போம் அசிங்கமாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு குழந்தைகள் வந்து கீழே விழுகிறத பத்தி கவலைப்படாம மீண்டும் எழுந்து சூப்பர் பிறரை பற்றி யோசிக்காமல் தன் மனதிற்கு பிடித்ததை செய்வது ஃபாதர். ரொம்ப அழகா சொல்றீங்க. அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஃபாதர், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அவர்களிடமிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் பழைய பகையை தூக்கி சுமக்காத இயல்பு ஃபாதர். இல்ல இந்த மனசு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர், அதுதான் நமக்கு வேணும் ஃபாதர். ஆமா நாம் அப்படியே எடுத்துட்டோம் ஃபாதர், நாம் என்னவெல்லாம் ஆகலாம் நம்ம யோசிப்போம். டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், என்னவெல்லாம் ஆகலாம் அப்படின்னு பார்த்து கடைசியா யோசிக்கும் போது மீண்டும் நம்ம குழந்தையாவே ஆகிடலாமான்னு தோணும் ஃபாதர். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது கண்டிப்பா அது ஃபாதர். ஈஸ்டர் ஒரு திருநாள் வருது. நான்சியும் அவளது பக்கத்து வீட்டு தோழியும் ஒரு புத்தாடை உடுத்தி விளையாட போறாங்க. விளையாட்டு போக்கில் நான்சியின் ஆடையில் கரைப்பட்டுருது ஃபாதர். விளையாட்டு சண்டை மாறி மாறி வீடு திரும்புறாங்க, சண்டையா மாறி. அப்ப வீடு திரும்பியவுடன் புத்தாடை அழுக்காகியதை பார்த்த அம்மாக்கள் கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்து உன் பிள்ளை மேல்தான் தப்பு என்று மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கின்றார்கள். கூட்டம் கூடியது பெரிய சண்டையாக மாறி சண்டை இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நான்சியும் தோழியும் மீண்டும் விளையாட தொடங்கிவிட்டாங்க. அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் இயல்பு இதுதான் ஃபாதர். இதுதான் சரியா சொன்னீங்க. நம்ம இன்னொன்னு ஃபாதர், நம்ம போல 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்ன சொன்னா தெரியுமா? ஜனாத்துக்கு அவ கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு எந்த குழந்தையும் சொல்றது இல்ல ஃபாதர். சொல்றது இல்ல. அவர்கள் அளவுல நடக்கிற அத்தனை விஷயங்களையும் இலகுவாக அதை அப்படியே கொண்டு போறாங்க. வருத்தங்களும் கோபங்களும் ஏமாற்றங்களும் அவர்கள் சின்னஞ்சிறு உலகில் உண்டுதான் ஃபாதர், இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பா. ஆனா அதை தூக்கி தெரியாமல் அடுத்த நிமிடம் குழந்தைக்கே உண்டான கியூரியாசிட்டி கலந்த சந்தோஷத்தில் அப்படியே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஃபாதர். ரொம்ப 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 அற்புதமா சொன்னீங்க. உண்மையிலேயே இதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசுக்குள் புக முடியாது அப்படின்னு. சொல்லுங்க. கண்டிப்பா ஃபாதர். இந்த இயல்பு தான் ஃபாதர் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஃபாதர். கண்டிப்பாக. அதாவது ஃபாதர், கடைசியா நான் அதிக நிமிடம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கடைசியா பேசுறது என்னன்னா ஃபாதர், ஒரு அறிஞர் சொல்லுவாரு, குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற நாம் ஏன் குழந்தைகளை கொண்டாட வேண்டியது இல்லாமல் இருக்கிறதுன்னு. குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடுறோம், ஆனா ஏன் குழந்தைகளை கொண்டாட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நாம் நிறைய விஷயங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஃபாதர். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை நிறுத்தி விட்டு குழந்தைகளை நாம் கொண்டாட முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அற்புதமாக உங்கள்கிட்ட பேசினதில் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவம் இது, அதாவது உங்களுடைய அனுபவம், அதன் வழியாக நீங்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு கொடுக்குற செய்தி ரொம்ப ரொம்ப ஆழமானது, ஒவ்வொருவருக்கும் தேவையானது இன்னும் சொல்ல போனோம்னா. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு பல நேரங்களில் சொல்லி தரணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. குறிப்பாக யதார்த்தமான மனநிலை, எதையும் மனசில் வச்சுக்கிட்டு காயம்படாமல், அதை காயமாக கூட நினச்சி பார்க்காம உடனே உறவு கொள்கிற அந்த மன்னிக்கிற மனசு, அதுதான் குழந்தைகளது மனசுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களோட பேசியதில், உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 ரொம்ப நன்றி ஃபாதர். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, சார் சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 2 விஷயம் எனக்கு என்னுடைய லைஃப்லேயே நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, இப்போது மன்னிச்சிடுறாங்கன்ற ஒரு விஷயம், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுனா பகிர்றது, ஷேரிங். அப்போது சின்ன வயசில் வந்து நான், என் சித்தப்பா பையன் எல்லாமே விளையாட்டு இருப்போம். தம்பி என்ன பண்ணுவாப்புல வந்து யாருன்னா போட்டு அடிச்சிருவான், ஏதோ ஒன்று, சின்ன பசங்களாம் அடிச்சுப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி பெரியம்மா கிட்ட கூப்பிட்டு போவோம். அம்மா அடிச்சிட்டாமா, அதை பண்ணிட்டோமா. அப்போ சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, என்னென்னா, தம்பி தானே, மன்னிச்சிட்றேன், நம்ம தம்பி தானே அப்படின்னு. அப்படியே இன்னொருத்தவங்கிட்ட சொன்னேன், அவர் அண்ணன் தானே, விட்டுரு அப்படின்னா அவ்வளோதான், காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அவங்க மறுபடியும் விளையாட போயிடுவாங்க.
அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தோம்னா பக்கத்தில் குழந்தைங்களாம் உட்கார வச்சுருப்போம், ஒரு குழந்தைக்கு கொடுப்போம், அந்த குழந்தை சாப்பிட்னு இருக்கும், இன்னொரு குழந்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை பாட்டி தாத்தா யாரோ சொல்லலாம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு வச்சுங்களேன், இவங்க சாப்பிட்டு புட்டு பாதி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஷேரிங் ப்ளஸ் அந்த ஃபர்கிவ்னஸ், இந்த 2 விஷயங்களும் வந்து குழந்தைகிட்ட இருந்து குழந்தைகிட்ட ரொம்ப அழகாக இருக்கும். உண்மைதான், குழந்தைகளோட உள்ளம் அப்படிங்கிறது வேறு. அவங்க எதையுமே சார் சொன்னாப்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதே இல்லை, அதனாலவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆமாம் சார். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கற்றுக்குறோம், அதில் இப்படிப்பட்ட உணர்வுகளை நம்மளால் மன்னிக்க முடியல, அவங்கள புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வாழ்க்கையில் இழக்கிற பெரிய இழப்பாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர், நான் திருச்சியிலேருந்து திவ்யா பேசுகிறேன் ஃபாதர். வணக்கம் திவ்யா, எப்படி இருக்கிறீங்க? மாதா டிவி நான் நல்லா இருக்கேன் ஃபாதர், தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் ஃபாதர் இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்குமான உறவு, அந்த அனுபவங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம கதைக்கலாமாங்க நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு பேசுங்க. ஓகே. எனக்கு முன்னாடியில வந்து பெற்றோர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்போம். வீட்டில் ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னா பல இதை வந்து சொல்லி தான் இது பண்ணுவாங்க. பட் திடீர்னு நான் காலேஜ் முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா இமிடியேட்டா பெற்றோர் அப்படின்றது பெரிய பொறுப்பு தான். பட் எடுக்கும்போது குழந்தைங்கள்ட்ட இருந்து தான் ஒவ்வொன்னா கத்துக்கிற மாதிரி ஒன்னு அவங்க கிட்ட இருந்து தான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க சொல்றது ஏதாவது ஒண்ணு சொன்னோம் அப்படின்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ரெஸ்பெக்டா பேசுறது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுக்கணும்ன்றதை விட அவங்களுக்கே வந்து நிறைய பாக்குறாங்க, எங்க கிட்ட பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. பட் ஒரு தடவை வந்து எனக்கு வந்து எதாவது பெர்ஃபெக்டா பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் போடுறது அப்படின்னா ஃபுல் எஃபர்ட் போடுவேன். பட் கிடைக்கலன்னா வந்து குழந்தைங்களை வந்து கண்டிப்பேன் பயங்கரமா. அப்போ ஒரு தடவை வந்து பாப்பாட்டையோ இந்த மாதிரி சொல்றப்ப ஒரு தடவை அடிச்சுட்டேன் நானு. அடிக்கிறப்ப என்னோட 5 விரலும் வந்து பதிஞ்சிருச்சு கணத்துல, கோவத்துல அடிச்சப்ப. உடனே அவங்க இமிடியேட் எனக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல பாக்குறப்ப அவங்க விரல் பதிஞ்சோடனே எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே அழுகாதீங்கம்மா, நீங்க அதுதான் நானும் அழுவாதீங்கன்னு அது என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுது. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கோபமா இருந்தாலும் இனிமே வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம அது போட்டிவா எடுத்துக்கிச்சு பாப்போம், விடுங்கம்மா விடுங்க, நான் படிக்கலன்னு தானே அடிச்சீங்க விடுங்க, இனிமே கரெக்டா படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவா சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்ன வந்து நைட் ஃபுல்லா நான் தூங்கல அதை நினைச்சிட்டு அது வந்து என் கையை பிடிச்சிட்டு விடுங்கம்மான்னு சொல்லிட்டு கூல் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய அப்படியே குழந்தைங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். இல்லை ஒரு உண்மையாலுமே திவ்யா நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம வந்து சில நேரத்தில் குழந்தைகள் மேலே உள்ள அக்கறையில் அவங்க ஒரு கடமையிலேருந்து தவறும்போது நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் குழந்தைகள் வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா நானுமே சில நேரத்தில் நீங்கள் சொன்னாப்புல பார்க்குறேன், என்னுடைய தம்பி குழந்தைய வந்து அடிக்கிறாங்க, ஒரு தவறு செய்கிற போது அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ இனிமேல் என்கிட்ட பேசாதம்மாங்க. அந்த குழந்தையால் வந்து அந்த வெறுப்பை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க அம்மாட்ட போய் சாரி கேட்கும், அம்மா மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டேங்க கெஞ்சும். ஆனால் இது வந்து வளர வளர என்ன ஆகிருது அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் மாறி அதை வந்து நம்ம சில நேரத்தில் முதிர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை வளர்ச்சின்னு சொல்கிறதா, ஆனால் அங்கே ஏதோ ஒரு தவறு இருக்குது. ஆனால் குழந்தைகள் மனநிலை வந்து நம்ம தவறு செஞ்சிட்டோம், அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும், அம்மா நம்மளை அதனால தான் திட்டினாங்க, அதனால தான் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக முதற் காரணமாக இருக்குது. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க திவ்யா. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறிப்பாக உங்களது 2 குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நாங்களும் ஜெபிக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. திவ்யா இவங்க வந்து நல்லா ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபாதர். இப்போது அவங்க குழந்தைங்க கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு சில விஷயங்கள் குழந்தைகிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போது ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்ததும் சரி, இன்னொன்று வந்து இது ரெகுலராக எனக்கு பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அங்கே பாப்பா ஒருத்தருக்கு அவளும் சொல்லி கொடுத்ததும் சரி,
அது மோர்லெஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதை கமிட் பண்ணி பார்த்துக்கினேன். என்னென்னா ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. அப்போ வந்து ஒரு பாப்பா என்ன சொல்கிறாங்க, நான் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இந்த பாப்பா பாடுறாங்க, அங்கே ஜட்ஜஸ்லாம் உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்களும் திருப்பி பாடுறாங்க. இப்போ இவங்க பாட அவங்களும் திருப்பி பாடும்போது அந்த பாப்பா டக்கு நின்று, இப்போ நான் பாடினது எல்லாமே நீங்கள் பாடினீங்களே, அப்போ நானும் டீச்சர் தானே, என்கிட்ட நீங்கள் கற்றுக்குனீங்களே, அப்போ நானும் சிங்கர் தானே அப்படின்ற மாதிரி. அது ஒரு விளையாட்டு விஷயமா சொன்னாலும் ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. ஏன்னா என்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்குனீங்க, நான் உங்களை பாட வச்சுட்டேன், நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களை செய்ய வச்சுட்டேன், அப்போ நான் டீச்சர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லும்போது, ஓகே இது நம்ம லைஃப்லேயும் இது நடக்குது இல்லை, அப்போ அவங்ககிட்ட நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் அன்றைக்கி எனக்கு தோணிச்சு பாதார். உண்மைதான். குழந்தைகள் வந்து நிறைய நேரங்களில் விளையாடும்போது கூட பார்த்தோம்னா அவங்க இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆசிரியராக, தன்னை மருத்துவராக, தன்னை ஒரு பொறியியல் கலைஞனாக, அப்படி வந்து அவங்க வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஒருவேளை அது போல் நேரங்களில் அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போனோம்னா அவங்க அந்த ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நுங்கம்பாக்கம், சென்னையிலேருந்து ஜெனிஃபர் பிரியா. ஓ, ஓகே. வணக்கம் பிரியா. மாதா டிவிலாம் தொடர்ந்து பார்க்குறீங்களா? பார்க்குறோம் ஃபாதர், எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. நம்ம இன்னைக்கு கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் குறிப்பாக அந்த குழந்தைகள் தின விழா போன வாரம் கொண்டாடுனதுனால உங்களுடைய குழந்தைகள் அவங்களோட உங்களுக்கு ஏற்படுகிற நல்ல அற்புதமான அனுபவங்கள் அதை பற்றி பகிர்ந்துக்க சொல்கிறோம். பகிர்ந்துக்கங்கம்மா. குழந்தையோட இருக்கிறதே ஒரு சந்தோஷம் தான் ஃபாதர். சூப்பர். என்னன்னா ரொம்ப வந்து அமைதி தேவை, பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா நம்மளோட உலகம் வேற, அவங்களோட உலகம் வேற. இப்போ நான் வந்து பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டேன்னா அடுத்து நான் என்ன வேலை, அடுத்த ஒரு வேலை இருக்குன்ற அந்த மைண்ட் செட்டே நான் கடகடன் ஊட்டணும், இல்ல அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அவங்களுடைய உலகம் வேற. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான டைம். பொறுமையா சாப்பிடணும், ஜாலியா விளையாடி சாப்பிடணும், அந்த மாதிரி அவங்களோட இது. அவங்க கிட்ட நான் கத்துட்டு வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி கோவம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா வரும். ஒரு நொடிதான், ஆனா அது வருஷம் கூட பேசாம இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கோவம் அப்படின்னா நம்ம ஏதாவது சின்னதா அதை சொல்லிட்டா கூட உடனே அவங்க மறந்து வந்து பேசுவாங்க. அது அவங்க கிட்ட வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தது ஒண்ணு, மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒண்ணா கூட இருக்கும். சரிதான். நீங்க இப்ப ரெண்டாவது சொன்னதை விட முதல்ல சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது நம்ம வந்து ஒரு உணவு ஊட்டுறதை வந்து ஒரு கடமையா ஏதோ குழந்தை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அடுத்த வேலையை மைண்டில் வச்சுக்கிட்டு செஞ்சிட்ருப்போம். ஆனால் அந்த குழந்தை வந்து என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக விளையாண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அங்கிட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு அப்படி இருக்கும். அப்போ அந்த குழந்தையோட ஒரு ஃபீலை வந்து ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான தாயாக நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. அதாவது என்னென்னா இந்த குழந்தை வந்து ஏங்குது, அம்மா கூட இருக்கணும், அம்மா என் கூட இருக்கிறாங்க, என்னை பார்க்குறாங்க. நீங்கள் அழகாக சொன்னீங்க. அந்த குழந்தை பார்த்தோம்னா அந்த சாப்பிடும்போது அவ்வளோ பண்ணும், அங்கே ஓடும் இங்கே ஓடும், வராது ஓடியாராது. ஏன்னா இப்போ வந்து அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப அழகு. குழந்தைகள் வந்து நம்ம அம்மா கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஏக்கமாக இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பர்மா, ரொம்ப சூப்பர். தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களோடும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவே ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நன்றி ஜெனிஃபர் பிரியா. நன்றி. ஃபாதர், இப்போது தொடர்ந்து நம்ம ஒரு 4 காலர் பேசியிருப்போம். அந்த 4 காலருமே வந்து பகிர்ந்துக்கிறது என்னென்னா, நான் கற்றுக்கிட்டேன், குழந்தைங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இதுதான். இப்போ நம்ம பெரிய மனுஷனாக இருக்கிறோமா இல்லை அவரு பெரிய மனுஷனாக இருக்கிறாங்களா தெரியல. இப்போது நம்ம வயசில் பெரியவங்க, ஓகே, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, வயசும் இல்லை, ஆனால் அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுனுக்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, அவங்க ஒரு டீச்சர், நம்ம அவங்கள நம்ம கெஸ் பண்ணலாம். அப்போது அவங்ககிட்டருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோன்னா அப்போ நம்ம ஒரு அவங்க டீச்சர் தானே, நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது குழந்தைங்கள் எல்லாருமே ஒரு ஆசிரியர்களாக நம்ம வந்து நினச்சிக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் வந்து எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா சரத், நம்ம வந்து என்னன்னா வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்குது, அது வளருது, வாழ்க்கையில் தான் சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்கிற நிகழ்வுகள், இதை வச்சு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்குறோம்.
ஆனால் இந்த அனுபவங்கள் வந்து சில நேரம் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது, சில நேரம் அதுவே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறங்குமுகம் அமைகிறதுக்கு வாய்ப்பாக மாறியது. உதாரணத்துக்கு எனக்குள்ளே ஏற்படுகிற பொறாமை, எனக்குள்ளே ஏற்படுகிற மறக்க முடியாத அந்த தனம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிலைமை, ரொம்ப கொடூரமாக இருக்கிற ஒரு மனசை கூட அவங்கள பார்த்து ஒரு சாஃப்டாக மாறி. அப்போ வந்து ஒரு குழந்தைக்குரிய குணம் வந்து இதுக்கு எல்லாம் எதிராக நிற்கிது. அப்போ என்னன்னா, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குழந்தைகளை பார்த்து அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மறந்து போகிற ஒரு நிலைமை, மற்றவர்களை எப்படிப்பட்ட நிலையில் அன்பு செய்கிறது, அந்த சார் சொன்னார் பயமறியாத ஒரு நிலை, எதை கண்டும் பயப்படாத ஒரு நிலை. ஒரு குழந்தைக்கு தெரியாது, போய் பாம்பு ஓடினா கூட போய் பிடிக்க தான் ட்ரை பண்ணும். கண்டிப்பாக. அப்போ இப்படிப்பட்ட இந்த குணங்களை வந்து உண்மையிலேயே நாம் வளர்த்து கொள்கிற பொழுது அதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக நிம்மதியாக அமையும். அதனால் நம்ம குழந்தைகளைப் போல ஒரு சில செயல்களில் நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம வளர்கிறோம் அப்படின்னம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணமாக அமையும். அப்படி மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனதார வாழ்த்துக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்கள் எல்லாரையும், உங்களது குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஃபாதர், நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி குழந்தை மனம் வேண்டும், எல்லா குழந்தையாக மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனம் வேண்டி நம்மளும் மாற ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃபாதர், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஃபாதர். நன்றி ஃபாதர். ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.